நாளைக்கு நடக்க போகிற நீட் 2020 எக்ஸாமில் நீங்கள் நல்லா எழுதலாம், ஒருவேளை நல்லா எழுதாமல் போகலாம். ஆனால் அதுக்கான விடை தற்கொலை கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலே சிறந்த விஷயம் மனித உயிர். அந்த மனித உயிர் இன்னைக்கு 2 உயிர் பறி போயிருக்கு. மதுரையிலேருந்து ஜோதி ஸ்ரீ துர்காங்கிறவங்களும், தர்மபுரியிலேருந்து ஆதித்யா அவர்களும் 2 பேர் அவங்களோட தற்கொலை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஆனால் நீட் எக்ஸாம் அவங்க இன்னும் கொஷின் பேப்பரே பார்க்கல. அவங்களால எழுத முடியுமா முடியாதான்னு எதுவுமே தெரியல. அதுக்கு முன்னாடியே அவங்களோட உயிரை விட்டுருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்க காரணம் ஐ எம் சாரி, ஐ எம் டயர்ட்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்கன்னு எனக்கு புரியுது. ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா அவங்க எடுத்த ஒரு டெசிஷன் தப்பாயிடுச்சு, அவங்களால அதை சரி பண்ண முடியல, அந்த டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால ஒர்க் பண்ணி ஒரு சக்ஸஸை பார்க்க முடியலன்னு நினைக்கிறாங்க. அவங்க தப்பு பண்ணிட்டதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு, அவங்க குடும்பம், அவங்க மேலே மெச்ச நம்பிக்கையை அவங்க இழந்துட்டதா, தப்பு பண்ணிட்டதா அவங்க நினச்சி சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நம்ம குடும்பம் தான் நமக்கு எல்லாமே. நம்ம சந்தோஷத்தை தான் அவங்க சந்தோஷமாக நினைப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லா ப்ரிப்பரேஷன்லையுமே சரி, ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கு ஆரம்பிப்போம். நிறைய பிரச்சனை வந்திருக்கும். ஒரு தப்பு பண்ணிட்டு தான் ஒரு குற்ற உணர்ச்சியில் இருந்திருப்போம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி எப்போ இருந்தாலும் சரி, உங்கள் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வேளை வந்திருக்கு, இல்லை இப்பயும் நீங்கள் குற்ற உணர்ச்சியில் இருக்கிறதா நீங்கள் இருக்கீங்கன்னா, ப்ளீஸ் ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 நிமிஷம், உங்கள் 3 நிமிஷம் உங்கள் அம்மாட்டையோ உங்கள் அப்பாட்டையோ கொஞ்ச நேரம் பேசுங்க. அப்படி பேசுகிறப்பயே நம்மளோட முக்காவாசி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நமக்கு சரியாயிடும். ஒரு 2 நிமிஷம் பேசுறது மூலியமா உங்களுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்காதீங்க. நமக்காக தான் நம்ம ஃபேமிலி இருக்காங்க, நம்ம நல்லதுக்காக தான் அவங்களே வாழ்கிறாங்க. ஸோ எந்த பிரச்சனைனாலும் சரி, நம்ம ஃபேமிலி கிட்ட 2 நிமிஷம் கலந்து பேசிக்கலாம். என்ன ஒரு கில்ட்னஸாலும் சரி, எதுவுமே நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களை தப்பாக நினைக்கவே மாட்டாங்க. அப்படி தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம அம்மா அப்பா தான் நினைக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். இதுக்கப்புறம் இது நடக்கவே கூடாதுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். மனித உயிர்ங்கிறது உலகத்திலே சிறந்த விஷயம், ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். இதை நம்ம தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு காரணங்களுக்காக இழக்கவே கூடாது. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எங்கள் காலேஜில் நான் ஒரு நாள் எப்பயும் போல் காலேஜ் போயிட்டு இருந்தப்போ, ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 100 பேர் கூட்டமாக திரண்டுட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி. ஹாஸ்பிட்டல் காலேஜ் ஒரு இடத்துல தான் இருக்கும், காம்பவுண்ட்குள்ளே. ஸோ ஒரு 100 பேர் திரண்டுட்டாங்க. பார்த்தா அவங்க பையன் ஒருத்தர் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணி ஒரு 3 மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு காப்பாற்ற முயற்சிகள் நடந்தது. ஆனால் எந்த ஒரு இது இல்லாமல் எவ்வளோ ட்ரை பண்ணியும் கடைசியில் அவங்க இறந்துட்டாங்க. 100 பேர் அன்றைக்கி அழுந்ததை நான் கண்ணில் பார்த்தேன். முதல் முறையாக இத்தனை வருஷம், சின்ன வயசுலேருந்து நான் சின்ன பையன் இத்தனை வருஷமாக ஒன்றுமே வெளில அந்தளவுக்கு பார்க்காதுன்னா, முதல் முறையாக 100 பேரும் அவங்க அழுந்த விஷயத்தை நான் பார்த்தேன். அந்த ஒரு நாள், அந்த ஒரு மொமெண்ட்டில் தான் நினச்சேன் மனித உயிரோட வேல்யூ என்னென்னு. அதுதான் தெரிஞ்சது. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க டாக்டர்ஸ் ஆகட்டும், சர்ஜிக்கல் டாக்டர்ஸ் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுங்க, என்ன நடந்தது எவ்வளோ பண்ணாங்க, ஆனாலும் காப்பாற்ற முடியாமல் போச்சு. அந்த இன்சிடெண்ட் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சது மனித உயிரோட வேல்யூ என்ன, ஒரு ஒர்த் என்னங்கிறது தெரிஞ்சது. அந்த மாதிரி இவ்வளோ ஒர்த்தான ஒரு மனித உயிரை நம்ம இதுக்காக இழக்கவே கூடாது. நீட் எக்ஸாம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம் தான், வாழ்க்கை கிடையாது. இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். நம்மளால் முடியலையா, அடுத்த வருஷம் கண்டிப்பாக முயற்சி பண்ணோம். நம்மளோட குறிக்கோள் அதுதான்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷம் நம்ம சரி பண்ண தப்பை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படியும் ஒரு வேளை செகண்ட் டைமும் வரலன்னா கவலையே கிடையாது, தேர்ட் டைம் ட்ரை பண்ணலாம். அப்படி ஒரு வேளை நீங்கள் ஃபெட் அப் ஆகிட்டீங்க, உங்களால் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம குவிட் பண்ணலாம். எக்ஸாம்லேருந்து குவிட் பண்ணலாம், வாழ்க்கையிலேருந்து குவிட் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸாம்லேருந்து குவிட் பண்ணிட்டு வேறு இது நிறைய இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், நம்ம உலகத்தில் டாக்டர்ஸ் மட்டும்தான் சிறந்ததுன்னு கிடையவே கிடையாது. மருத்துவத்துறை மட்டும்தான் சிறந்தது கிடையாது. எல்லா துறைகளுமே சிறந்தது தான், மகத்துவம் வாய்ந்தது தான். நமக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி துறைகளில் நம்ம கண்டிப்பாக போய் அதுக்காக எஃபர்ட் பண்ணலாம். அதில் போய் நம்ம சேர்ந்து நம்ம நாட்டுக்கு சேவை செய்யலாம், நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். நிஜமாக சொல்கிறேன், டாக்டர்ஸ் மட்டும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்கிட்ட ஒரு சில பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். டே பை டே ஒவ்வொரு பிரச்சனை எங்கே இருக்குன்னு வரும்னே தெரியாது, அவ்வளோ பிரச்சனைகள் வரும். அது எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தாகணும். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முன்னாடி இந்த ப்ராப்ளம், நீட்டுங்கிற ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. நீட் மட்டும் கிடையாது, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமும் சரி அதுக்கு முன்னாடி நிற்கவே நிற்காது. ஸோ என்ன நடந்தாலும் சரி பரவாயில்ல, நடந்துருச்சு. இதுக்கப்புறம் யாரும் அந்த முடிவை பற்றி யோசிக்கவே கூடாது. நாம் ஒரு வேளை தப்பு பண்ணிட்டோமே நீங்கள் நினைக்கிறீங்களா, சரி நீங்கள் தப்பு பண்ணல, அப்படி ஒரு வேளை நீங்கள் தப்பு பண்ணிட்டதை நினைக்கிறீங்கனாலும் அந்த தப்பை சரி பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. அது உங்களோட கடமை, அதை நீங்கள் பண்ணியே ஆகணும். அது எப்படி பண்ணலான்னா, உங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது. அடுத்த வருஷம் அதை இதை சரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வேற துறையில் போய் நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறது தான் நீங்கள் செய்கிற தப்புக்கு நீங்கள் பண்ணுற ஒரு சரி பண்ணுற விஷயம். ஸோ ஐ ஹோப்
இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறத நம்மளோட குறிக்கோள். ஸோ நாளைக்கு போயுங்க, எக்ஸாம் எழுதுங்க. முடிஞ்சா நல்லா எழுதுனீங்கன்னா சந்தோஷம், திருப்தி. நெக்ஸ்ட் நீங்கள் மெடிக்கல் சீட் வாங்கிட்டு நான் வந்து சேவை செய்யலாம். அப்படி ஒரு வேலை இல்லைன்னா எதுவுமே மனம் தளர வேணாம். அடுத்த வருஷம் இருக்குது, அதுக்கு அடுத்த வருஷம் இருக்குது, இருந்துக்கிட்டே தான் இருக்குது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப பெரியமான விஷயம். அது நமக்கு இது சின்ன பார்ட் தான். கண்டிப்பாக நம்ம கடந்து வரலாம், நிறைய விஷயம் பண்ணலாம் வேல்யூபுளாக. ஸோ இதோட நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.